ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மகி சமையல் விளாக் சேனல். இது பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு வச்சு செய்யக்கூடிய குழம்பு. இது நாங்கள் கடுபு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடக ஸ்பெஷல் டிஷ். இதுக்கு செஞ்சு சாப்பிடுவோம். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கணும். ஒரு வெங்காயம் சேர்த்தோம்னா ஒரு தக்காளி போதுமான அளவாக இருக்கும். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் இப்போதைக்கு எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கலை. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது ரொம்பவுமே சிம்பிள் தான் இந்த குழம்பு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இந்த கடுப்புக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சைப்பயிறு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ப்ரோட்டீன் சத்தும் மிகுந்ததும் கூட. இது எல்லாத்தையும் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்ததை நான் இதில் சேர்த்துருக்கேன். பச்சைப்பயிறு மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது நம்ம முளைக்கட்டி கூட சேர்க்கலாம். ஒவ்வொருத்தவங்க முளைக்கட்டி கூட சேர்ப்பாங்க. நான் ஊற வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்குவேன். பச்சைப்பயிறு ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இது நம்ம வானொலி பாத்திரத்தில் கூட செய்யலாம். நான் குக்கரில் செஞ்சுட்டேன். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம், உருளைக்கிழங்கெல்லாம் வேகணும் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு பச்சைப்பயிறு கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும்தான் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். ஏன்னா இது ஒரு வேளைக்கு மட்டும் போதும் அப்படிங்கிறதுனால. எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருக்கனால காரத்துக்கு தகுந்த அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி அரைச்சி கூட ஊற்றலாம். நான் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கிறதுக்காக எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். இதுக்கு நான் மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவேன். நான் தேங்காய் அதுலேருந்து எடுத்ததுனால அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இது மசாலா பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம கசகசா, பெருஞ்சீரகம் அந்த 2 கூட சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம் இந்த 3 ஐட்டத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. கசகசா, பெருஞ்சீரகம் விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கேன். தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம் இல்லை சோம்பு வாசனை பிடிக்காதவங்க அதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு அந்த மாதிரி போட்டெல்லாம் செஞ்சால் தான் சோம்பு, கசகசாலாம் போட்டு அரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் சோம்பு, கசகசா, தேங்காய் இந்த 3ஐயும் போட்டு அரைச்சி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டேன். கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது. அதையும் போட்டுட்டு குக்கரை மூடி பார்த்திங்கன்னா இதை விசில் விட போகிறேன். இதில் முக்கியமான டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு கொடுக்குற தாளிப்பு தான். இந்த தாளிப்பு மறக்காமல் இதே மாதிரி நான் எப்படி செஞ்சுருக்கேனோ அதே மாதிரியே செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரை அந்த அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். குக்கர் ஒரு விசில் வந்தால் போதும். ஏன்னா உருளைக்கிழங்கும் சின்னதாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பாசிப்பயிரும் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு விசில் வர்றதுக்கு எடுத்து வச்சுட்டு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நாங்கள் இந்த கடுப்பு செய்யும் போதெல்லாம் தேங்காய் சட்னியும் இந்த குழம்பு வச்சுருவோம். 2த்துக்கும் ஒரே மாதிரியான தாளிப்பு கொடுத்துருவோம். முக்கியமாக இந்த வெள்ளைப்பூண்டு தட்டி இந்த தாளிப்பில் சேர்த்துக்குவோம். அதுதான் பார்த்திங்கன்னா இதுக்குரிய டேஸ்ட்டை ரொம்ப தூக்கி கொடுக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூண்டு இந்த குழம்புக்கு, இந்த தேங்காய் சட்னிக்கு தாளித்து ஊற்றும் போது கடுப்பு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டை தட்டி தோலோடவே தட்டி அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்து
கருவேப்பிலை, வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இது நல்லா வறுத்து விடணும். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன் எல்லாமே. அதனால் தாளிப்பு கரண்டி எனக்கு வந்து பத்தலை. கொஞ்சம் பெரிய வானொலியாக இருந்தால் வச்சு செய்யும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தாளிப்பு கரண்டியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த தேங்காய் சட்னியில் வந்து எடுத்து போட்டுட்டேன். நான் மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல போடுறதுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக எல்லாமே ரெடியாகி வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து தலை சீவி விடணும். அதனால் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. குக்கர் விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து அது கூட வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துட்டு நான் தாளித்து வச்சுருக்கதையும் வந்து போட்டிருக்கேன். நம்ம நார்மலாக தாளிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து இதுக்கு வந்து தாளித்து வந்து போடுற மாதிரி இருக்கும். அதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தாளிப்பு தான் இந்த இதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும். நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து செஞ்சுக்குவோம். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து இதே வந்து நான் பேக் பண்ணுறதுக்காக ஊற்றி வச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக பவுலில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இது நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மகி சமையல் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் முன்னாடி போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள்.